நீங்க 1000 கொடுத்தாலும் 2000 கொடுத்தாலும் அது எப்பயுமே ஒரே நிலையாக இருக்கோ, பெயர் கூலியாக மட்டும் இருக்கோ, உண்மை அளவாக அது உயர்த்தப்படாதுன்னா அது வெறும் சலுகை மட்டும்தான். 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி ஆட்சிக்கு வரும்போது அவங்க 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாக சொன்னார்கள். உண்மையில் அப்படி எந்த வேலை வாய்ப்புகளை புதுசா தோற்றுவிக்கலை என்பது மட்டுமல்ல, இருக்கிற வேலை வாய்ப்புகள் குறைந்து போயிருக்கு. இந்திய அரசு கொண்டு வந்திருக்கிற தொழிலாளர் சட்ட தொகுப்பை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளல என்று அறிவிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா நடைமுறையில் அதே இதைத்தான் கடைபிடிக்கிறாங்க. இந்த சாம்சங் போராட்டத்தின் போது பார்த்தோம். இப்ப இந்த இதுவும் கூட தற்காலிகமாக தான் முடிச்சு வச்சிருக்கிறாங்க. எது தூய்மை பணியாளர் போராட்டம் கூட இன்னும் அந்த தூய்மை பணியாளர்களுடைய வேலைகளை அரசு பணியாக்குவதோ நிரந்தரமாக்குவதோ எதுவும் நடைபெறல. அரசு பணியில, நகராட்சி பணியில தொழிலாளர்கள் செய்யக்கூடிய பணியை கூட பெருங்குழுமங்களிடம் குத்தகைக்கு விட்டு தொழிலாளர்களை நிரந்தர தொழிலாளர், அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் என்று யாரும் இல்லாமல் மாற்றக்கூடிய அதே கொள்கை. இதையெல்லாம் கைவிட்டால்தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று அவங்க மறைமுகமா சொல்ல வர்றாங்க. இப்ப தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாயை மயக்கமே நிலவுது. என்ன மயக்கம் நிலவுது? எம்ஜிஆர் நல்லவரு, நிறைய நல்லது பண்ணாரு, ஒரு கொடை வள்ளல். அவர் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் தான் ஏராளமான தனியார் பள்ளிகள் தொடங்கப்பட்டன. அவருடைய கட்சியில் இருந்த மிக மோசமான கள்ளச்சாராய பேர்வழிகளை எல்லாம் கல்வி தந்தைகளா மாத்தினது அவர் தான். அது நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு பதிலா தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி தானே தவிர அதே அடிப்படைகள் தான். கல்வியாளர்கள் இதை பத்தி ரொம்ப வருத்தப்படுறாங்க. நானும் திரும்ப திரும்ப எடுத்து பார்த்தேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2026 தேர்தல் அறிக்கையில் காவிரி பற்றி எதுவுமே, காவிரி ஆற்று நீர் சிக்கலை பற்றி எதுவுமே சொல்லல. காவிரியை கைவிட்டு விட்டார்கள்னு பொருள். இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் காவிரியை இனிமேல் நம்மால் காவிரி உரிமை மீட்க முடியாது. ஏற்கனவே அவங்க காவிரி குடும்பம்னு வச்சு நீங்க மாற்று பயிர்கள் சாகுபடி செய்யுங்கன்னு ஆலோசனை சொன்னாங்க பாருங்க. அது போலதான். அப்ப தமிழ்நாட்டினுடைய உணவு வளம் என்பது பஞ்சத்துக்குள்ளானதுக்கு பிறகு என்ன தொழில் வளர்ச்சி, என்ன நடக்க போகுது? இந்த முல்லைங்கிற வார்த்தையே முல்லை மறுதல் நெய்தல் சொல்ற இடத்துல இருக்கிறத தவிர முல்லை பெரியார் அணை பற்றிய எந்த குறிப்பும் இல்லை. இதுதான் யதார்த்தம். இன்றைக்கு தமிழ்நாடு இடி தொடர் அரசியல் வகுப்பினுடைய 237வது நிகழ்வு தமிழ்நாடு அரசியல் பொருளியல் என்பது இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு. தமிழ்நாட்டினுடைய பொருளியல் குறித்து, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார அமைப்பு, அதற்கு காரணமான பொருளாதார கொள்கைகள், இந்திய பொருளியலில் தமிழ்நாட்டு பொருளியலுடைய பங்கு, இது ஒரு விரிந்த தலைப்பு. நான் அதற்குள்ள போகலை. அதை காட்டுவதற்காகத்தான் இந்த அரசியல் பொருளியல் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டோம். ஒரு காலத்தில் பொருளியல் என்பதே அரசியல் பொருளியல் என்று ஆதாம் ஸ்மித், டேவிட் ரிகார்டோ, கார்ல் மார்க்ஸ் ஆகியோரால் குறிப்பிடப்பட்டது. இப்போ மூலமுதலை கூட அரசியல் பொருளாதார குற்றாய்வுக்கு ஒரு பங்களிப்பு என்ற பெயரில் தான் முதல்ல மார்க்ஸ் எழுதினார். இப்போ இங்கே நான் சொல்லக்கூடிய பொருள் என்னென்னா, அரசியலுக்கும் பொருளியலுக்குமான தொடர்பு, அரசியல் பொருளியலில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள், பொருளியல் அமைப்புக்கும் கொள்கைகளுக்கும் அரசியல் எந்த அளவுக்கு காரணமாக இருக்கிறது என்ற கோணத்தில் நம் தமிழ்நாட்டினுடைய இப்போது இருக்கிற உடனடியான அரசியல் பொருளியல் ஆகியவற்றை இணைத்து ஆய்வதற்குத்தான் இந்த தலைப்பை நாம் எடுத்துக்கொண்டோம். அதனால தமிழ்நாட்டில் இந்த தேர்தலை ஒட்டி பல்வேறு பொருளியல் அரசியல் வினாக்கள் தொடுக்கப்பட்டன. நாம் இந்த தேர்தலில் பாஜக எதிர்ப்பு என்ற அடிப்படையில் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிற போதே சில அரசியல் பொருளியல் கோரிக்கைகளை எழுப்பணும்னு விரும்பணும். ஆனா இந்த மக்கள் இயக்கங்களுக்கு இடையில் அதில் பொது கருத்து உருவாகாதனால நாம் அந்த கோரிக்கைகளை வெளிப்படையாக எழுப்பல. இருந்தாலும் அந்த கோரிக்கைகள் இப்போது உயிரோடு இருக்கு. ஏன்னா கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியது ஆட்சியாளர்கள் தான். ஒரு ஆட்சி அமைகிற போது நம்முடைய போராட்டத்திற்கான ஒரு வேலை திட்டமாக அல்லது பல்வேறு கட்சிகள் சக்திகள் சேர்ந்து
ஒரு கூட்டரசு அமைத்தார்களானால் அவர்களுக்கான குறைந்தபட்ச பொது வேலை திட்டமாக அந்த கோரிக்கைகள் அமைய வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். இந்த கோரிக்கைகளை பற்றி நம்ம பிறகு பேசுவோம். குறிப்பா பொருளியல் சார்ந்த கோரிக்கைகளை பற்றி பேசணும். நாம் இப்ப எடுத்துக்கிறது, இப்ப பொதுவா இந்த திமுக, அதிமுக அல்லது தவேக என்று பல்வேறு தேர்தல் அறிக்கைகள் வந்திருந்த போதிலும் தேர்தல் அறிக்கைகளுக்கு இடையில பொதுவாக சில தன்மைகள் இருக்கு. அது வாக்காளர்களுக்கு சில உறுதிமொழிகளை இந்த தேர்தல் அறிக்கைகள்ல கொடுத்திருக்கிறாங்க. இந்த உரிமை தொகை கொடுப்பது, அப்புறம் இன்னென்ன உதவிகள் நாங்கள் செய்யறோம், இவ்வளவு தொகை கொடுக்கிறோம் என்ற அறிவிப்புகள் எல்லாம் வெவ்வேறையா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் அடிப்படையில இந்த கொள்கைகளோடு பொருளியலுக்கு இருக்கிற தொடர்பை பற்றி நம்ம பேச போறோம். நான் உதாரணத்திற்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை நான் எடுத்துக்கொள்றேன். ஏன்னா இப்போ ஒன்று, ஏற்கனவே அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையை 2021 வெளியிட்டு 5 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்திருக்கிறாங்க. இப்ப மீண்டும் அந்த பழைய தேர்தல் அறிக்கையினுடைய தொடர்ச்சியாகத்தான் புதிய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதா அவங்களே சொல்றாங்க. 2021 505 உறுதிமொழிகள் 1, 2, 3 போட்டு அவங்க பட்டியலிட்டாங்க. இப்போ 525 உறுதிமொழிகள் கொடுத்திருக்கிறாங்க. அதுல இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று சொல்லி அது 1000 ரூபாய் கொடுத்தோம், இனிமேல் 2000 கொடுத்தோங்கிறாங்க. நான் தொடர்ந்து ஒரு விழா தொடுத்துக்கிட்டு வர்றேன். என்னன்னா, நீங்க அந்த உதவித்தொகை என்று சொல்வதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. உதவிப்படி செய்யணுமா செய்யணும். 75 ஆண்டு கால இந்திய குடியரசுக்கு பிறகும் அரசு உதவித்தொகை கொடுத்தால்தான் வறுமை இல்லாமல் வாழ முடியும் என்ற ஒரு நிலைமை இருக்குமானால் அது இந்திய நாட்டினுடைய பொருளியல் எந்த அளவுக்கு மக்கள் நல பொருளியலா இருந்திருக்கு இல்லைங்கிறதுக்கான ஒரு ஆதாரம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியதல்ல, தமிழ்நாட்டை காட்டிலும் கூடுதலாகவே முழு இந்தியாவுக்கு பொருந்தக்கூடியது. அதனால உதவித்தொகை என்பது கொடுக்கணும், கொடுக்க வேண்டாம் நம்ம சொல்லல. அரசு என்பது ஒரு சேவல் அரசாக செயல்பட வேண்டிய கட்டாயம் கடந்த காலத்தில் வலியுறுத்தப்பட்டது. இன்னைக்கும் சில ஐரோப்பிய நாடுகள் சேவல் அரசுங்கிற அந்த அமைப்பை விடாப்பிடியா வலியுறுத்தி பிடிவாக கடைபிடிக்கிறாங்க. இப்போ பல நாடுகளில் வேலை வாய்ப்பு உரிமை அடிப்படை உரிமையாக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு இளைஞருக்கு படித்து வேலை கிடைக்காமல் இருந்தால் அவருக்கு இந்த வேலையில்லா காலத்திற்கான படித்தொகை வழங்கப்படுது. அதை ஒரு உரிமையா கருதிதான் வழங்குறாங்க. அவருக்கு வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் அதை கொடுப்பாங்க. ஆனால் இந்த தொகையை உரிமை தொகை என்று அழைப்பது இந்த 1000 இருந்தாலும் அல்லது இப்ப அவங்க 2000 உயர்த்த போறதா சொல்றாங்க. அப்புறம் இன்னும் சிலர் 1500 உயர்த்த போறோம். இந்த புதுமை பெண், தமிழ் புதல்வன் இதுக்கெல்லாம் 1500 உயர்த்த போறோம்னு சொல்றாங்க. அதிமுக 2000 சொல்றாங்க. இப்ப தவேக நாங்க 2500 கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. உரிமை தொகை என்று சொன்னால் அதுக்கு என்ன பொருள்னா, அந்த தொகை அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை நிலைமையின் அடிப்படையில் அவர்களுடைய தேவைகளின் அடிப்படையில் அது உரிமையாகுது. இப்ப இப்படி யோசிச்சு பார்ப்போம். 5 ஆண்டு முன்பு இந்த உரிமை தொகை கொடுக்க தொடங்கியிருந்தாங்கன்னு வச்சுப்போம். 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. 5 ஆண்டு முடிவில் அதே 1000 கொடுக்கிறார்கள் என்றால் அப்ப அது உரிமை தொகையா சலுகை தொகையா? உரிமை தொகையாக இருக்குமானால் அப்ப 1000 ரூபாய்க்கு வாங்க முடிந்த அதே பொருட்களை இப்பயும் 1000 ரூபாய்க்கு வாங்க முடியதாக இருக்கணும். அதை ஒரு சம்பளம்னு வைத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. இப்ப சம்பளம் அல்லது கூலி என்பதுல நாமினல் வேஜ், ரியல் வேஜ்னு 2 இருக்கு. நாமினல் வேஜ் என்பது பெயர் கூலி, ரியல் வேஜ் என்பது உண்மை கூலி. உண்மை கூலி என்பது உயர்கிறது என்றால் என்ன பண்ணணும்? அந்த கூலிக்கு வாங்கக்கூடிய பொருட்களின் அளவு உயரணும். உண்மை கூலி உயரவும் இல்லை குறையவும் இல்லை என்றால் அதே அளவு பொருட்களை, அது அரிசியோ மற்ற இன்றியமையாத பண்டங்கள், உடை, மற்ற பொருட்களை வாங்குற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது உயரலன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் அதை கொண்டு வாங்கக்கூடிய பொருட்கள், அதை கொண்டு செலவு செய்து அடையக்கூடிய பயன்கள் குறைந்தது என்றால் அதுக்கு பொருள் உண்மை கூலி குறைந்து விட்டது என்று அர்த்தம். தொகை 1000 இருக்கும், ஆனா உண்மை கூலி குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப இந்த 5 ஆண்டுகளில் விலை உயர்ந்த போது
அந்த 1000 நீடிக்குதாலும் நீடிக்கல. அதுக்கு வெறும் ஒரு மாநில அரசு மட்டும் பொறுப்பு கிடையாது. நம்ம அப்படி சொல்லல. ரூபாய் மதிப்பு குறைந்தால் என்னாகும்? நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை ஒரு பணவீக்கத்தின் காரணமாக விலை உயர்ந்து 120 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும்ல. உங்கள் 100 ரூபாயோட மதிப்பு குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இது உலக அளவில் டாலர் மதிப்பு குறையுது. டாலரோடு ஒப்பிட இந்தியாவினுடைய ரூபாய் மதிப்பு குறையுது. அப்ப இயல்பாகவே விலை உயர்கிற போது இந்த 1000தோட மதிப்பு குறைஞ்சு போகுது. இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்கு பேரு டியர்னஸ் அலவன்ஸ். இந்த டியர்னஸ் அலவன்ஸ் எப்பயுமே ஒரே தொகையாக இருக்காது. விலை உயர்வுக்கு ஏற்ற மாதிரி இந்த டியர்னஸ் அலவன்ஸ் டிஏ என்பதை கூட்டி கொடுப்பாங்க, உயர்த்தி கொடுப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், நுகர்வு பண்ட விலை குறியீட்டு எண் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த குறியீட்டு எண் உயர உயர நீங்க இந்த படியினுடைய அளவு உயர்த்தப்படும். அதுக்கு பேர் தான் உரிமை தொகை. இன்னொரு உதாரணம் எடுத்துக்குவோம். போனஸ் கொடுக்கறாங்க தொழிலாளிக்கு. தொழிலாளி கொடுக்கிற போனஸ்க்கு ஒரு சலுகை, ஊக்க ஊதியம் என்றெல்லாம் பேர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தொழிலாளர்கள் சொன்னாங்க, இல்ல, எங்களுடைய உழைப்பு திறனுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு உயர் ஊதியம் கொடுக்கப்படாமல் இருக்கு. எனவே அந்த ஊதியத்தை தான் நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு குறையிற ஊதியத்தை ஈடுகட்டுறதுக்காக கேட்கிறோம். எனவே இது டிஃபர்டு வேஜஸ், ஒத்தி வைக்கப்பட்ட கூலி தானே தவிர ஊக்க கூலி அல்ல. எனவே என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் தான் கணக்கு. இப்ப 33% நீங்கள் போனஸ் கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்னா, அப்ப என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அதுல 33%. எனவே அது அப்பதான் அது உரிமை ஆகும். போனஸ் என்பது உரிமை. இப்ப இதை பொறுத்த வரைக்கும் நீங்க 1000 கொடுத்தாலும் 2000 கொடுத்தாலும் அது எப்பயுமே ஒரே நிலையாக இருக்கும், பெயர் கூலியாக மட்டும் இருக்கும். உண்மை அளவாக அது உயர்த்தப்படாதுன்னா அது வெறும் சலுகை மட்டும்தான். இப்ப இது இடையில சொல்ல. அடுத்தது முக்கியமான பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பொருளியல் சிக்கல் என்று நாம் எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க நிறைய இந்த ஓய்வூதியம் பற்றி கடைசி கட்டத்தில் மாற்றிருக்கிறாங்க, வீட்டு வசதி திட்டம் பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையோட மிக முக்கியமாக அவர் ஏற்கனவே நம்ம 505 உறுதிமொழிகள்ல 363 உறுதிமொழிகளை செயல்படுத்தணும். 40 உறுதிமொழிகள் இதுல இருக்கு, பரிசீலனையில் இருக்கு, அதையும் விரைவில் செயல்படுத்துவோம் என்றெல்லாம் சொல்றாங்க. சொல்லி அதன் பேர்ல அவங்க மிக முக்கியமா கொடுக்கக்கூடியது வேலை வாய்ப்பு பற்றிய கேள்விதான். இந்த வேலை வாய்ப்பு நிலைமை தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது, இளைஞர்களுடைய வேலையின்மை என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பொறுத்துதான் இந்த உறுதிமொழிகளுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்திய அரசு இந்திய வேலை 5 ஆண்டு வேலை திட்டங்கள் தொடங்கின காலத்திலிருந்து எல்லா வேலை திட்டங்களின் வழியாகவும் வேலையின்மை குறையவில்லை, உயர்ந்துதான் வந்திருக்கிறது. இதுதான் உண்மை. இப்ப இவங்க ஆண்டுக்கு நாங்கள் 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம்னு சொன்னாங்கன்னா அதுக்கான வழிமுறையை சொல்லணும். வேலை வாய்ப்பினை உருவாக்குவதற்கு ஏற்ற பொருளியல் கொள்கையை கடைபிடிக்கணும். வெறும் முதலீட்டை உயர்த்தி கொண்டே போவது மட்டும் வேலை வாய்ப்பை உருவாக்கி விடாது. இந்த தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அடுத்த 5 ஆண்டுகளில் 50 லட்சம் புதிய வேலை வேலைகளை தோற்றுவிப்போம். புதுசா 50 லட்சம் வேலை கிடைக்கணும். இந்த 50 லட்சம் என்று ஒரு இலக்கு நிர்ணயிக்குது கட்சி, இலக்கு நிர்ணயிக்குது. இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சது, அகில இந்திய அளவில் 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி ஆட்சிக்கு வரும்போது சப்கோ விகாஸ் சப்கே சாத் முழக்கம் கொடுத்த போது, அனைவருக்குமான வளர்ச்சி அனைவரோடும் இணைந்து என்ற முழக்கம் கொடுத்த போது அவங்க 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாக சொன்னார்கள். இப்ப நமக்கு கடந்த 12 ஆண்டுகள் ஆயிடுச்சு 2014க்கு பிறகு. உண்மையில் அப்படி எந்த வேலை வாய்ப்புகளை புதுசா தோற்றுவிக்கலை என்பது மட்டுமல்ல, இருக்கிற வேலை வாய்ப்புகள் குறைந்து போயிருக்கு. ஒரு சில இடத்துல புதுசா உருவாகி இருக்கு சில தொழில்கள், ஆனா பெரும்பாலானவற்றில் இந்த வேலை வாய்ப்புகள் குறைந்து போயிருக்கு. அதுக்கு என்ன முக்கியமான காரணம், ஜிஎஸ்டி மூலமாக வரி போட்டதன் மூலம் நுண் சிறு குறு இடைநிலை தொழில்கள் நிறைய மூடப்பட்டிருக்கு.
உங்களுக்கு வரிச்சுமை தாங்காம அவங்க சிறு குறு தொழில்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. பெருந்தொழில்கள், மிகப்பெரிய தொழில்கள், பெரிய குழுமங்கள் நடத்தக்கூடிய தொழில்கள், இவற்றில் பயன்படுத்தப்படுகிற தொழில்நுட்பம் என்பது தொடர்ந்து வளர்ந்து சென்று கொண்டிருக்கிற தொழில்நுட்பம். வேலைவாய்ப்பு தொடர்பாக எவ்வளவு முதலீட்டுக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கலாம் என்பது இருக்கு. இப்ப சில தொழில் நிறுவனங்கள்ல, இப்ப டிசிஎஸ் மாதிரி நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா ஆட்களை குறைத்து கொண்டே வர்றாங்க. ஆட்களை குறைக்கிறாங்கன்னா அவங்களுடைய உற்பத்தி அளவை குறைக்கல, அவங்களுடைய ஆக்க அளவு அப்படியே நீடிக்குது. ஏன்னா புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு அதிகப்படியான வேலையை குறைந்த தொழிலாளர்களை கொண்டு செய்ய முடியும் என்ற நிலைக்கு போறாங்க. இந்த மாதிரியான தொழில்நுட்பத்துக்கு பேரு லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜி. ஆனால் முதலீட்டை அதிகப்படுத்தி வேலை வாய்ப்பு குறையும் போது அது லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜி ஆகுது. ஆனால் முதலீட்டுக்கேற்ப வேலை வாய்ப்பு உயருமானால் அதிக தொழிலாளர்களை வைத்துக் கொண்டு குறைந்த முதலீட்டில் அதிக தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தினால் அதுக்கு பேரு லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜி. முழுக்க இந்த ஆய்வு எல்லாமே நீங்க என்ன டெக்னாலஜியை கடைபிடிக்க போறீங்க, லேபர் இன்டென்சிவா கேபிட்டல் இன்டென்சிவா, முதலுக்கு முனைப்பு கொடுப்பதா உழைப்புக்கு முனைப்பு கொடுப்பதா? முதல் முனைப்பு தொழில்நுட்பம், உழைப்பு தொழில்நுட்பம். இப்ப இதுல அரசு கொள்கை என்ன? அரசு கொள்கைனா அரசே எல்லா தொழில்களையும் நடத்த முடியுங்கிறதல்ல, நடத்த வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் அரசு இங்கே முதலீட்டை அனுமதிக்கும் போது, முதலீட்டுக்கு ஊக்கம் கொடுக்கும் போது, வெளியிலிருந்து அந்நிய முதலீடுகளை வரவழைக்கும் போது, அந்த முதலீடுகளிடம் இவங்க கேட்க வேண்டியது என்ன, இவங்க வலியுறுத்த வேண்டியது எல்லாமே எவ்வளவு வேலை வாய்ப்புக்குரியதாக இருக்கும். நம்ம சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்துக்காட்டி பேசணும். அந்த தேர்தல் அறிக்கையிலே அவங்க என்ன சொன்னாங்க, நாம 91ஆம் ஆண்டுக்கு பிறகு, அதாவது காங்கிரஸ் அரசு, அவங்க சொல்றது வேற ஒரு அரசாங்கத்தை இல்லை, காங்கிரஸ் அரசு, அது நரசிம்மராவ் அரசாங்கம், அவருக்கு பிறகு மன்மோகன் சிங் அரசாங்கம், நரசிம்மராவ் அரசாங்கம் தொடங்கி மன்மோகன் சிங் அரசாங்கம் வழியாக இந்த அரசாங்கங்கள் அனைத்தும் கடைபிடித்திருக்கக்கூடிய பொருளியல் கொள்கை என்பது வேலை வாய்ப்பை அடித்தளமாக கொண்ட கொள்கை அல்ல, தொழிற்கொள்கையை நாம் கடைபிடிக்கவில்லை என்று இந்திய தேசிய காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே சொன்னாங்க. இதுதான் என்ன நம்ம சொன்னோம், ஆமா இதுதான் 90கள் 91 அந்த காலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு புதிய கொள்கை தான் புது தாராளிகம். உலக வங்கியில் IMF-இல் கடன் வாங்கும் போது அவங்க வலியுறுத்திய ஒரு கொள்கை இது. அந்த கொள்கையினுடைய ஒரு கூறு அரசு சேவல அரசாக இருக்கக்கூடாது, கல்வி உட்பட மக்கள் நலவாழ்வு உட்பட போக்குவரத்து உட்பட எல்லாவற்றையும் வணிக பொருளாகத்தான் பயன்படுத்தணும். இதுதான் அந்த கொள்கையில முக்கியமான சார். எனவே அந்த கொள்கையின் விளைவு என்னன்னா முதலீட்டை தாராளமயமாக்குவது, லிபரலைஸ் பண்றதுன்னு சொன்னால், லிபரலைசேஷன் என்று சொன்னால், ஒரு காலத்தில் லிபரலைசேஷன் மக்களுக்கான உரிமைகளை வழங்குவது, ஜனநாயகத்தை தாராளமாக்குவது, பகுதி சார்ந்த உரிமைகளை தாராளமாக்குவது, இதெல்லாம் தாராளமாக்கணும், லிபரலைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அதுதான் ஓல்டு லிபரலிசம்ங்கிறது. அதுதான் நீங்கள் அதற்கு பதிலாக இப்போது நியூ லிபரலிசம், புதிய தாராளமயம். இது எதையெல்லாம் தாராளமாக்குது, முதலீடு செய்கிற வாய்ப்புகளை தாராளமயமாக்குது. அதற்கான தடைகளை, அது தொழிற்சங்க வழியாக வருகிற தடைகளாக இருந்தாலும், சேவன நடவடிக்கைகள் வடிவில் வருகிற தடைகளாக இருந்தாலும், அரசு போடுகிற தடைகளாக இருந்தாலும், இந்த தடைகளை எல்லாம் தளர்த்தி தாராளமாக்குவது, இதுதான் நியூ லிபரலிசம், புது தாராளியம் என்பது இதுதான். இந்த புது தாராளிய பொருளியல் கொள்கை தொழிலாளிகளுடைய வேலை வாய்ப்பை பற்றி கவலையே படாது. அந்த கொள்கையைத்தான் நாம் கடைபிடித்தோம், அது தவறு, அதை மாத்தணும். புதிய வளர்ச்சி கொள்கை என்பது ஜாப் ஓரியன்டா வேலை வாய்ப்பு தொடர்பானதாக இருக்கணும் என்று அவங்க சொன்னாங்க. இப்ப அதுக்கு பிறகு அவங்க ஆட்சிக்கு வரல,
என்ன செய்ய போறாங்க என்னெல்லாம் தெரியாது. அந்த அந்த முறையே கூட, அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கூட திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் அப்படி எந்த விதமான தன்னாய்வு கிடையாது. அவங்க எதையும் மாற்றிக்க போறதா சொல்லலை. இப்ப நம்ம கேள்வி எல்லாமே மாநில அரசுக்குன்னு இருக்கிற அதிகாரங்கள் மிக குறைவு. இந்திய அரசு ஒரு புதுத்தாராளிய அரசாகவும், மாநில அரசு அதற்கு நேர் மாறாக மக்கள் நலம் சார்ந்த ஒரு சேவல அரசாகவும் செயல்பட முடியுமா? என இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 2 கருவிகள் தான் இந்திய அரசு, மாநில அரசு. அது முடியாது. ஆனால் ஜனநாயக இயக்கங்கள் மூலமாக நமக்கு இருக்கிற சமூக நீதி போராட்ட வரலாறுகளின் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலிருந்து எழக்கூடிய கோரிக்கைகளின் மூலமாக என்ன செய்ய முடியும்னா, ஓரளவுக்கு இந்திய அரசு ஏற்படுத்துகிற சுமைகள், துயரங்களை குறைக்கக்கூடிய நல அரசா செயல்பட முடியும். இப்ப நீங்க ஒரு கட்டத்தில் மேற்கு வங்கத்தில் இடதுசாரி அரசு ஏற்படும் போது அவங்க வேலை வாய்ப்பு உதவி தொகைன்னு தொடர்ந்தாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். அதாவது ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னா அதுக்கான பொறுப்பு அவரே கிடையாது, இந்த சமூக பொறுப்பு அரசு பொறுப்பு என்பதை உணர்த்துவதற்கான ஒரு வழிதான் இந்த வேலையில்லா காலத்திற்கான உதவித்தொகை அப்படியெல்லாம் தொடங்கினாங்க. இப்ப இங்க அப்படி ஒரு கொள்கை எதுவும் அறிவிக்கப்பட்டிருக்கான இல்லை. இப்ப 50 லட்சம் புதிய வேலைகளை 5 ஆண்டுகளில் தோற்றுவிப்போன்னு சொன்னா, இப்ப இந்த 50 லட்சம் என்பது நீங்க அந்த எண்ணிக்கை குறையணும் அல்லனா அது கூடிக்கிட்டே போகும். அப்ப அவர்களுக்கு என்ன, அது வரைக்கும் வேலை கிடைக்கிற வரைக்கும் வேற என்ன செய்ய போறீங்க? ஒரு பேருக்கு ஒரு உதவி திட்டம்லாம் வச்சிருக்கலாம், அதெல்லாம் பெரிய அளவில் போய் சேருவது கிடையாது. அதுபோல இந்த வேலையின்மை என்பது அரசு என்ன செய்யறாங்கன்னா, இந்த வேலையின்மை குறைந்து கொண்டு வருவது போலவும் புதிய வேலைகள் பெருகி வருவது போலவும் ஒரு கணக்கை அவங்களுடைய அறிக்கைகள்ல, இப்ப போன ஆண்டுக்கான எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் இருக்கு, ஸ்டேட்டுக்கான எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் இருக்கு, அதுல அப்படி காட்டுறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. ஏன் உண்மை இல்லைன்னா, இவங்க ஒருத்தருக்கு ஒரு வேலையில இருந்துட்டால் அவர் வேலை வாய்ப்பை பெற்று விட்டதா கருதுறாங்க. ஆனா இந்த வேலையின்மை என்பது ஒன்று குறை வேலை வாய்ப்பா இருக்கு. படிப்புக்கேற்ற தமிழ்நாட்டினுடைய வேலையில்லா திண்டாட்டத்தினுடைய மிக முக்கியமான நெருக்கடியே எதுல இருக்குதுன்னா, கல்வி அதிகமானவர்கள் கற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நமக்கு. இப்ப பீகார்ல, ஊப்பியில படித்தவர்கள் குறைவா இருக்கிறாங்க. ஏன்னா அங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஒருத்தர் பள்ளியில படிச்சுட்டு கல்லூரியில போய் சேருகிற விகிதம் குறைவா இருக்கு. இங்க நமக்கு 100க்கு 80 பேர் பட்டப்படிப்பு வரைக்கும் படிக்க போயிடுறாங்க. ஆனால் படித்து முடித்த பிறகு அந்த படிப்புக்கு ஏற்ப வேலை வாய்ப்பு இல்லை. அவர்கள் விரும்பக்கூடிய வேலைக்கும் உண்மையில கிடைக்கிற வேலை வாய்ப்புக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. அதை பொருளியலறிஞர்கள் ஒரு ஆபத்தான இடைவெளி என்று அழைக்கிறாங்க. படித்தவர்கள், அதிகம் படித்தவர்களுக்கு இடையில் வேலையில்லா திண்டாட்டம் மிக அதிகமாக இங்க இருக்கு. அப்ப கல்வியினுடைய தேவைகளுக்கும் தொழில் தேவைகளுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. சாதாரணமா என்ன செய்யறாங்க, படிப்புக்கேற்ற வேலையை கொடுப்பதற்கு பதில் அவர் படிப்புக்கு தொடர்பில்லாத வேறொரு வேலையை கொடுத்து, உயர்கல்வி தேவைப்பட்டால் அவருக்கு அதிக சம்பளம் கொடுக்கணும்னு தேவை வந்துச்சுன்னா அவர்களை சேர்த்து கொள்ளாமல் இந்த குறைந்த படிப்புள்ளவர்களையே அவங்க பயன்படுத்துகிறாங்க. தேர்ச்சிக்கும் வேலைக்குமான ஒரு பொருத்தமின்மை நீடிக்கிறது. இது மனநல பிரச்சனைகளை உருவாக்குது, இடம்பெயர்கிற சிக்கல்களை தோற்றுவிக்கிறது, சமூக அமைதியின்மையை தோற்றுவிக்கிறது என்று பட்டியலிடுறாங்க. ஒரு 2025 எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு இளைஞர்களின் வேலையின்மை என்றும் ஒரு மௌனமான அமைதியான நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று அவர் சொல்றார். அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே 2015 தமிழ்நாட்டினுடைய இந்த சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்தை ஆய்வதற்கான மையம், அது கொடுத்த கணக்கின்படி நாட்டினுடைய மொத்த சராசரியை காட்டிலும் தமிழ்நாட்டின் வேலையில்லா திண்டாட்டம் 5.2% கூடுதலாக இருந்தது. 2024 கூடுதலா இருந்துச்சுன்னு சொல்றார்.
அவங்களுடைய அந்த சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி கருத்துப்படி 2024 தொடக்கத்தில் தமிழ்நாட்டின் வேலையில்லா திண்டாட்டம் 5.2%. இது இந்திய சராசரி விட கூடுதலாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா குறைந்த வேலை வாய்ப்பு, வேலையின்மையை மறைத்து கொள்ளுகிற செயல்கள், எத்தனை பேரை வேலை கொடுத்த மாதிரி காட்டி ஆனா உண்மையான வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு. அப்புறம் தேர்ச்சி பெற்ற இளைஞர்கள் வேறு இடங்களுக்கு, வெளிநாடுகளுக்கும் வேறு மாநிலங்களுக்கும் வேலை தேடி செல்வது, இது எல்லாமே லட்சக்கணக்கான குடும்பங்களை பாதிக்கக்கூடிய ஒரு சிக்கலாக இருக்கிறது அப்படின்னு அவரு அதில் எடுத்து காட்டுறார். ஆனால் இங்க கேள்வி என்னன்னா, அவரு இதுக்கு மாற்றாக வைக்கக்கூடியது எல்லாமே என்னன்னா, இந்த தமிழ்நாட்டை நாங்க ஏற்கனவே ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் ஒரு கைபேசிகளை கோக்குற ஒரு தொழிற்கூடத்தை 2017 ஸ்ரீபெரும்புதூரில் தொடங்கணும். அது ஆப்பிளினுடைய உலக அளவிலான வழங்கு தொடரினுடைய ஒரு பகுதியாக அமைந்தது. 2019 அந்த நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்தணும். இது என்ன ஆயிடுச்சு, அப்புறம் ரொம்ப மின்னணுவியல் செய்பொருளாக்கத்துக்கு உதவியா இருந்துச்சு. ஃபாக்ஸ்கான், டெல், நோக்கியா போன்ற நிறுவனங்கள் பெரிய அளவில் நடவடிக்கையில் ஈடுபட்டன. அதனால லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க முடிந்தது. அதுல நிறைய கிராமப்புற, நகரப்புறத்தில் ஒரு பகுதியைச் சேர்ந்த பெண்களுக்கும் வேலை கொடுக்க முடிஞ்சுச்சு. ஆனா அதெல்லாம் இப்ப மூடப்பட்டுடுச்சு, அதனுடைய வேலை வாய்ப்பு குறைஞ்சிடுச்சுன்னு அவர் எடுத்துக்காட்டார். இதுல என்ன முக்கியமானதுன்னா, இந்த தொழிலாளர் நலன் என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படல. இதே ஃபாக்ஸ்கான், ஆப்பிள் நிறுவனங்கள் வலியுறுத்தியதால் தான் 8 மணி நேர வேலைக்கு பதிலாக 12 மணி நேர வேலை அல்லது எத்தனை மணி நேரம் வேணாலும் வேலை செய்யலாங்கிற ஒரு முறையை, அதுக்கு பேரு நம்ம தங்கம் தொன்னர்ஸ் கொடுத்த பேரு பிளெக்சிபிலிட்டி இன் ஒர்க்கிங் ஹவர்ஸ், வேலை நேரத்தில் நெகிழ்வுத்தன்மையோடு கூடியது. அப்பதான் அவங்க எல்லாம் முதலீடு போட வருவாங்க. இதுல தொழிலாளர் நலனை பற்றியே கவலைப்படாமல் வெறும் அந்த தொகை எத்தனை டாலர், எவ்வளவு வருது என்ற கவலை தான் முதன்மையாக இருக்கு. இதை மாற்றிக்கொண்டார்களா? இப்ப தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையிலே தீர்மானம் கொண்டு எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து, தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து பிறகு கைவிட்டார்கள், நமக்கு தெரியும். இது நாங்க தவறாக எடுத்த முடிவுன்னு சொல்லி அதுக்கு பிறகு இன்று வரைக்கும் தமிழக அரசு எதுவும் நம்ம கிட்ட சொன்னதில்லை. அப்ப வாய்ப்பு இல்லை, அடுத்து வாய்ப்பு கிடைச்சா கொண்டு வருவாங்கிறது தான் உண்மையான நிலைமை. அதே போல மிக சாதாரணமாக அரசு பணியில, நகராட்சி பணியில தொழிலாளர்கள் செய்யக்கூடிய பணியை கூட பெருங்குழுமங்களிடம் குத்தகைக்கு விட்டு தொழிலாளர்களை நிரந்தர தொழிலாளர், அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் என்று யாரும் இல்லாமல் மாற்றக்கூடிய அதே கொள்கை. இதையெல்லாம் கைவிட்டால் தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று அவங்க மறைமுகமா சொல்ல வர்றாங்க. அதனால இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அணுகுமுறை தான். இப்ப இந்த அவங்க கொடுத்திருக்கிற தேர்தல் அறிக்கையிலும் இந்த நிலைமைகளை மாற்றிக்கொள்வதா வரல. நாம கோரிக்கைகள்ல அதெல்லாம் கேட்டிருக்கிறோம். ஒரு தனி தொழிலாளர் கொள்கையை அறிவிக்கணும், தொழிலாளர் நலன் சார்ந்த கொள்கையை. ஆக தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பது மட்டுமல்ல, அந்த வேலை வாய்ப்பு என்பது எப்படி அவர்களுடைய தொழிலாளர்களுடைய உரிமைகளை, காலங்காலமா பெற்ற நலன்களை பாதுகாப்பதாக இருக்கணும். இந்திய அரசு கொண்டு வந்திருக்கிற தொழிலாளர் சட்ட தொகுப்பு, அதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம். தொழிலாளர் சட்ட தொகுப்பை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளல என்று அறிவிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா நடைமுறையில் அதே இதைத்தான் கடைபிடிக்கிறாங்க. இந்த சாம்சங் போராட்டத்தின் போது பார்த்தோம். இப்ப இந்த இதுவும் கூட தற்காலிகமாக தான் முடிச்சு வச்சிருக்கிறாங்க. இது தூய்மை பணியாளர் போராட்டம் கூட இன்னும் அந்த தூய்மை பணியாளர்களுடைய வேலைகளை அரசு பணியாக்குவதோ நிரந்தரமாக்குவதோ எதுவும் நடைபெறல. இதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. அதே போல இந்த இந்திய அளவில் ஏற்பட்டிருக்கிற பணவீக்கம், அதனால் ஏற்படுற விலை உயர்வு, இதிலிருந்து பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் எதுவும் காணப்படலை. சேமநல திட்டங்கள் என்பது தமிழ்நாட்டில் புதுசு கிடையாது. தமிழ்நாட்டிலையும் கேரளத்திலையும் இன்னும் ஒரு மாநிலத்தையும் குறிப்பிடுறார் நம்ம அமர்த்தியா சென்னும், அவர் ட்ரீஸேவா அவர் ஒருத்தரும் குறிப்பிடுறாங்க, ஜீன் ட்ரேஸே. அவங்க ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க அதை பற்றி. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இங்கு நடந்திருக்கக்கூடிய கடந்த கால இயக்கங்கள், போராட்டங்கள், அந்த அரசியல் போராட்டங்களின் நடுவில் பல நல்ல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. ஆனா புதுத்தாராளிய கட்டத்தில் அவை பிழைத்து நின்றவா என்பதுதான் முக்கியமானது.
பொதுத்தாராளியம் என்பது உலகந்தழுவிய ஒரு வீச்சு. ஆனா அந்த உலகந்தழுவிய வீச்சுக்கு இடையில தான் சில ஐரோப்பிய நாடுகள், அது நோர்டிக் நாடுகள், என்ன டென்மார்க், நார்வே, ஸ்வீடன் போன்ற நாடுகள், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள், சில மேற்கத்திய நாடுகள் கூட அந்த சேமநல திட்டங்களை கைவிடாமல் தான் வச்சிருக்கிறாங்க. அது மேல எவ்வளவு தாக்குதல்கள் வந்தாலும் கூட. ஆனா இங்க அப்படி இல்லை. இப்ப நமக்கு தமிழ்நாட்டில் 54 இருந்து, அதான் 52 ராஜாஜி முதலமைச்சராகிறாரு. முதலமைச்சரான உடனே அவர் குலக்கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்த தொடங்குறார். அது கடுமையான எதிர்ப்பு எழுது. அப்ப பெரியார் எதிர்க்கிறாரு, திமுக தனியா இருந்தாலும் அவங்களும் எதிர்க்கிறாங்க, குலக்கல்வி திட்டத்தை எதிர்க்கிறாங்க. காங்கிரஸ்குள்ளேயே காமராஜரும் வரதராஜன் நாயுடும் எதிர்க்கிறாங்க. ராஜாஜியினுடைய ஆட்சியை கவிழ்த்து விட்டு காமராஜருடைய தலைமையில் கொண்டு வந்து அந்த மூடப்பட்ட பள்ளிகளை எல்லாம் திறக்கிறாங்க. அந்த பள்ளிகளை திறப்பது மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த கல்வி தேவைக்கு ஏற்ப ஏராளமான புதிய பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுது. இந்த பின்னணியில் தான் ஒரு சமூக நல அரசு என்ற முறை இங்கே வலுவா உருவானுச்சு. முதலாக பகல் உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு. அதிலிருந்து இலவச கல்வி, இலவச சீருடை, நீங்கள் எல்லா வகையிலும் கல்வியை கட்டணம் இல்லாத ஒரு கல்வியாக மாற்றி பள்ளிக்கூடம் இல்லாத ஊர்களில் எல்லாம் பள்ளிக்கூடங்களை தொடங்குவது. ஒரு 9 ஆண்டு காலம் 54 63 வரைக்கும் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் நிறைய நடந்துச்சு. அதுக்கு பிறகு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு அதை தொடர்ந்தாங்க. அது ஒன்றும் அவங்க எதுவும் கைவிட்டலை, முன்னை காட்டில விரிவுபடுத்தினாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி தனியார் மயம் என்பது மிக அதிகமாக 70களுக்கு பிறகு தொடங்கும். அந்த பழைய சேமநல திட்டங்களுடைய பல நல்ல பயன்களை அது கெடுத்துருது. கல்வியை வணிகமயமாக்குவது, வணிக பொருளாக்குவது என்ற முறையெல்லாம் கொண்டுட்டு வர்றாங்க. இந்த வரலாறுலாம் நமக்கு அதிகமாக போக வேண்டியது. இப்ப என்ன கேள்வின்னா, ஒன்று புதுத்தாராளிய காலத்திற்கு பிறகு எந்த அளவுக்கு இந்த சேமநல திட்டங்கள் வலுவா இருக்குது. ஒரு சில திட்டங்கள் நீடிக்குது, வேறு பலவற்றில் அந்த நிலைமை இல்லை. அவற்றில் எல்லாமே வணிகர்கள் நுழைஞ்சிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மயக்கமே நிலவுது. என்ன மயக்கம் நிலவுது? எம்ஜிஆர் நல்லவர், நிறைய நல்லது பண்ணாரு, ஒரு கொடை வள்ளல். ஆனால் நம்ம சாசி ராஜகோபால் கல்வியாளரை கேட்டால் சொல்லுவார், அவர் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் தான் ஏராளமான தனியார் பள்ளிகள் தொடங்கப்பட்டன. தனியார் பள்ளிகள் தொடங்கியது மட்டுமல்ல, அவருடைய கட்சியில் இருந்த மிக மோசமான கள்ளச்சாராய பேர் வழிகளை எல்லாம் கல்வி தந்தைகளா மாத்தினது அவர் தான். வாஜ்பாய் அரசாங்கத்தில் முரளி மனோகர் ஜோஷி பண்பாட்டுத்துறை கலாச்சாரத்துறை அமைச்சராக இருந்தார். அவர்தான் இந்த சுயநதி பல்கலைக்கழகம், சுயநதி கல்லூரிகள், அதை தாண்டி தன்னாட்சி பல்கலைக்கழகங்கள், அட்டானமஸ் யூனிவர்சிட்டிஸ், அதுக்கு இன்னும் வேறு ஏதோ ஒரு பேர் கொடுத்தாங்க. இந்த பல்கலைக்கழகங்களை நிறைய தொடங்கினாங்க. அது எம்ஜிஆர் கட்சிக்காரங்க தான் அதிகமாக அதை பலன் பெற்றவர்கள். இப்போ வரைக்கும் அவங்க அரசியல் நீடிக்கிறாங்க. அந்த பேரு வள்ளல் பட்டத்தோடு தான் நீடிக்கிறாங்க. அது ஒரு பெரிய கேடு அப்போது நடைபெற்றது. இப்போ அது பெருசா பின்னால வந்த ஆட்சிகள் மாற்றிடலை, அதை மேலும் மேலும் விரிவுபடுத்தி கொண்டே தான் போனாங்க. இந்த கல்வி நிறுவனங்களுக்காகத்தான் என்ன கொண்டு வரப்பட்டுச்சுன்னா, இந்த நீட்டுங்கிறது அதிலிருந்து வந்தது தான். இவங்க யாரை வேண்டுமானாலும் சேர்த்துக் கொள்கிறார்கள், அதை கட்டுப்படுத்தணும் தான் நீட்டு கொண்டு வந்தாங்க. அது உச்சநீதிமன்ற வழக்கை தொடர்ந்து வந்துச்சு. அது இப்போ எல்லாச்சுன்னா, அது அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக இல்லாமல் சாதாரண மக்களுடைய கல்வி உரிமையை கட்டுப்படுத்தக்கூடியதாக மாற்றி அமைக்கப்பட்டுடுச்சு. இது மாதிரி நிறைய நாம் சொல்லலாம். இதையெல்லாம் மாற்றுவதற்கான ஒரு உறுதிமொழிகள், உறுதிப்பாடு இல்லை. இப்போ கல்விக் கொள்கையில் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம். தேசிய கல்விக் கொள்கை என்பது வணிக மையத்தையும் நடுமையம், அதாவது எல்லாத்தையும் இந்திய மயமாக்குவது. நுழைவுத் தேர்வுனா இந்தியா முழுவதற்கும் ஒரே நுழைவுத் தேர்வு, இந்தியா முழுவதற்குமான நுழைவுத் தேர்வையும், அதே போல கல்வியில சமஸ்கிருதத்தை கொண்டு வருவது, வகுப்புவாதத்தை பரப்புவது, இந்த மூன்றையும் பார்த்தோம். 3 C's சொன்னோம்: கமர்ஷியலைசேஷன், சென்ட்ரலைசேஷன், கம்யூனலைசேஷன். இப்ப மாநில அரசு இதற்கு போட்டியா தமிழ்நாட்டுக்கென்று தனித்துவமான ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வருவதாக உறுதி கொடுத்தார்கள், பட்ஜெட் உரையிலேயே சொன்னாங்க. ஆனா உண்மையில் பார்க்க போனால் இந்த வணிக மையத்தையும்
இந்திய மையத்தையும் குறைத்து கொள்ளாம தான் இன்னொரு கல்விக் கொள்கை கொண்டுட்டு வந்தாங்க. அது நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு பதிலா தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி தானே தவிர அதே அடிப்படைகள் தான். கல்வியாளர்கள் இதை பற்றி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ கல்வித்துறையில் இந்த மாதிரி பள்ளிகள் தொடங்குவது, மாணவர்கள் படிப்பதற்கு உதவி செய்வது, இப்போ புதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் பலன் பெற்றிருக்கிறாங்க. அதை அவங்களே சொல்றாங்க. நாம் அதை மறுக்கல. ஆனால் இது என்ன ஆயிடக்கூடாது, ஏற்கனவே ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும் போது கொண்டு வரப்பட்ட நவோதயா திட்டம் எதற்காக எதிர்க்கப்பட்டதுன்னா, அது வெறும் அது இந்தியை கொண்டு வந்துருங்கிறதுக்காக மட்டுமல்ல, ஒரு மாவட்டத்திற்கு ஒரு நவோதயா பள்ளி தொடங்குவதற்காக மாவட்டம் முழுவதும் தொடக்க பள்ளிகள் நடத்துவது, மற்ற பள்ளிகள் நடத்துவதற்கான செலவை எல்லாம் குறைச்சிருவாங்க. தொடர்ந்து ராஜாஜிக்கும் பெரியாருக்கும் நடந்து வந்த ஒரு கருத்து போராட்டமே, அவர் பள்ளிகளை மூடுகிறார், இவர் பள்ளிகளை திறக்க சொல்கிறார் என்பதுதான். 37 அவர் மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வரும்போது கூட பெரியார் என்ன சொல்லி எதிர்த்தார்னா, நான் இந்த மதுவிலக்கு கொண்டு வந்துட்டேன், எனவே அரசாங்கத்துக்கு வர வரி வருமானம் குறைஞ்சிடுச்சுன்னு நீங்க பள்ளிகளை மூடி விடுவீர்கள் என்று எச்சரித்தார். எனவே பள்ளிகளை திறப்பதுதான் முக்கியம் எல்லாத்தை விட அப்படின்னு சொல்லி தான் வலியுறுத்தி கொண்டே இருந்தார். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு முழுமையான புள்ளி விவரங்கள் தோழர்களை ஆய்வு செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் ஏராளமாக அரசு பள்ளிகள், உள்ளாட்சி பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. அதற்கு மேல் எது தொடங்கப்பட்டிருக்குன்னா, ஆதாயம் கருதி நடத்தப்படுகிற வணிக பள்ளிகள் தான் ஏராளமா தொடங்கப்பட்டிருக்கு. எப்பயுமே சேமநல அரசு என்பதற்கு 2 அளவுகோல்கள் உண்டு. ஒன்று கல்வி, இன்னொன்று நலவாழ்வு, சுகாதாரம் அல்லது இதுன்னு சொல்றோம் இல்லையா, ஹெல்த். எந்த அளவுக்கு ஹெல்த் என்பது பரவலாக இருக்குதோ, இப்போ ஹெல்த்ல இன்சூரன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அதில் ஆதாயம் பெற்றுக் கொள்றாங்க. அரசு நேரடியாக செலவு செய்வதற்கு பதிலாக செய்யறாங்கிறது. ஆனா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, இப்ப கொரோனா காலத்தில் நம்ம பார்த்தோம், எவ்வளவு தனியார் கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க. இந்த தனியார் கொள்ளையை கட்டுப்படுத்துவதற்கான எந்த திட்டத்தையும் அரசு இப்ப வரைக்கும் அறிவிக்கல. இதுவரைக்கும் இந்த தேர்தல் அறிக்கை வரைக்கும் அவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலை கிடையாது. இதுதான் மொத்தத்தில் அதே பொருளியல் கொள்கைகளை, இந்திய அரசுடைய பொருளியல் கொள்கைகளை வேறு பெயரில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் நாம் இதிலையும் பார்க்கிறோம். இதுல மிக முக்கியமாக ஒன்றை நம்ம சொல்லணும், நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று தான். இப்போ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பிற்காலத்தில் வந்த எத்தனையோ கொள்கைகள், நடைமுறைகள் காரணமாக இருந்தன என்று சொன்னால், எல்லாத்துக்கும் மிக அடிப்படையானது தமிழ்நாட்டினுடைய நீர்வளம் தான். குறிப்பாக ஆற்று நீர் வளம். இந்த ஆற்று நீர் வளத்திற்கு அடிப்படையாக இருப்பது காவிரி தான். காவிரிக்கு கரிகாலன் கரை கட்டினான், கழுங்கு அமைத்தான் என்பதுதான் எல்லா வளர்ச்சிக்குமான மூல அடிப்படை. அந்த காவிரி குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்விதான் மிக முக்கியமாக எழுகிறது. இப்ப இன்றைக்கு செய்தித்தாள்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, காவிரி பற்றிய அந்த மேலாண்மை குழுவினுடைய கூட்டம் இன்னைக்கு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த கட்சியும் இன்னைக்கு அரசாங்கத்தில் முழு பொறுப்புல இல்லை, தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறையில் இருக்கு, எனவே நீங்க இப்ப கூட்டாதீங்க, இந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதற்கு பிறகு இதை நடத்தலாம்னு சொல்றாங்க. ஆனா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கட்டாயமா அந்த காவிரி நீர் மேலாண்மை குழு கூடுது, அவங்க ஒரு உத்தரவு போடுறாங்க, 2.5 TMC தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு மே மாதத்துக்கு திறந்து விடணும். இது நியாயமா ஏற்கனவே இருக்கிற அளவா இருந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி இல்லைங்கும் போது இதை எதிர்த்து மறுத்து வாதிடுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு இல்லை. இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்னன்னா, இது தற்காலிக பிரச்சனை மட்டுமல்ல. 2018ஆம் ஆண்டு இந்திய உச்சநீதிமன்றம் காவிரி குறித்து ஒரு தீர்ப்பு வழங்கிடுச்சு. அந்த தீர்ப்பில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஏற்கனவே காவிரி சிக்கல் பலமுறை பேசப்பட்டு காவிரி குறித்து ஒரு தீர்ப்பாயம் சட்டத்தில் உள்ளபடி அமைக்கப்பட்டு, காவிரி தீர்ப்பாயம்னு ஒன்று அமைக்கப்பட்டு, அந்த தீர்ப்பாயம் ஒரு இடைக்கால தீர்வை கொடுத்து, அந்த இடைக்கால தீர்வை அரசிதழில் வெளியிடுவதற்காக ஒரு போராட்டம் நடைபெற்று, இடைக்கால தீர்வை அரசிதழில் வெளியிட்டதற்காக ஒரு கலவரம் நடத்தப்பட்டு கர்நாடகத்தில்
தமிழர்கள் ஏதிலிகளாக வெளியேற்றப்பட்டு எல்லாம் முடிந்து கடைசியாக ஒரு இறுதி தீர்ப்பை வழங்கி அந்த இறுதி தீர்ப்பையும் செயல்படுத்த மறுத்தாங்க. அது திரும்ப உச்ச நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு போனுச்சு. இந்திய அரசு அது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல முறை வலியுறுத்தியதற்கு பிறகும் இந்திய அரசு இழுத்தடித்துக் கொண்டே இருந்தாங்க. இன்னைக்கு வழக்கறிஞர் கிடைக்கல, ஏதோ ஒரு காரணம் சொல்லி கடைசியா உச்ச நீதிமன்றம் நாங்கள் ஒரு தீர்ப்பு வழங்க போறோம் என்று சொல்லி வழங்கிய தீர்ப்பில் உச்ச நீதிமன்றம் செய்த அத அநியாயம் அல்லது அநீதின்னு தான் சொல்லணும். என்ன செஞ்சாங்கன்னா, ஏற்கனவே வழங்கிய இடைக்கால தீர்ப்பை திருத்தி அமைத்தது. அதாவது உச்ச நீதிமன்றம் ட்ரிபியூனலை பார்த்து நீங்க கொடுத்திருக்கிற தீர்ப்புல என்னென்ன திருத்தம் வேண்டும் என்று கர்நாடகம் கேட்குது, அல்லது கேரளம் கேட்குது, புதுச்சேரி கேட்குது, தமிழ்நாடு கேட்குது. எனவே நீங்கள் இதை மறுபரிசீலனை செய்து ஒரு புது தீர்ப்பு கொடுக்க முடியுமான்னு பாருங்க என்றெல்லாம் சொல்லுவதற்கு பதில் உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பை திருத்தி எழுதியது. இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நீர் அளவையே, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிற அந்த நீர் அளவையே அவங்க மாத்தினாங்க. 2018 பிப்ரவரி 16 வழங்கப்பட்ட தீர்ப்பு அது. ஏற்கனவே தீர்ப்பாயம் வழங்கியது 2007. அதுக்கு ஒரு 11 ஆண்டுகள் கழித்து அப்ப இருந்த தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அவர் தலைமையிலான ஆயம் அந்த இறுதி தீர்ப்பை திருத்தி எழுதும் போது என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டுக்குரிய பங்கிலிருந்து 14.75 டிஎம்சி தண்ணீர் அளவை குறைத்து, டிஎம்சினா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட், அதாவது 100 கோடி கன அடி, 14.75 100 கோடி கன அடி அல்லது ஒரு 1400 கோடி கன அடி நீரை குறைக்கிறது. குறைச்சு அந்த தண்ணியை கர்நாடகத்திற்கு அவங்க ஒதுக்குனாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, காவிரி ஆறு என்பது அது வரைக்கும் இருந்த புரிதல் என்னன்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் சொந்தமானது. எனவே இது கர்நாடகம் மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது, கடைமடையாக இருக்கிற தமிழ்நாட்டுக்கும் ஒரு பங்கு கொடுத்தாகணும். அதே போல தமிழ்நாடு மட்டும் காவிரிக்கு சொந்தம் கொண்டாட முடியாது, அது ஒரு பங்கு கர்நாடகத்துக்கும் கேரளத்திற்கும் புதுவைக்கும் விட்டு கொடுக்கணும், ஏன்னா காரைக்காலுக்கும் போறதுனால விட்டு கொடுக்கணும் என்று இருந்துச்சு. இந்த தீர்ப்புல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, காவிரி நாட்டின் சொத்து, இது நேஷனல் அசெட், நாட்டின் சொத்துங்கிறதுனால நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் இதை பிரித்து கொடுக்க முடியும். உச்ச நீதிமன்றம் இதை எப்படி வேணாலும் பிரித்து கொடுக்கும். அப்படி பிரித்து கொடுக்கும் போது தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிற தண்ணீர் அளவிலிருந்து அது அவங்க கிடைக்கக்கூடிய நிலத்தடி நீர், கர்நாடகத்திலிருந்து வந்து சேர்ற தண்ணி எல்லாம் சேர்த்து 404.25 டிஎம்சின்னா அதிலிருந்து நாங்கள் 14.75 டிஎம்சியை எடுத்து கர்நாடகத்துக்கு கொடுத்துருவோம். அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படி கொடுக்கறதுக்கு? தமிழ்நாட்டிற்கு பில்லிகுண்டுங்கிற ஒரு இடத்துல வச்சுதான் அளக்குறாங்க. எவ்வளவு தண்ணி கர்நாடகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருதுங்கிறது அளக்குற இடம் பில்லிகுண்டு. பில்லிகுண்டுல அளக்கும் போது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது 192 டிஎம்சி. இந்த 192ஐ 177.25 டிஎம்சியாக குறைத்தது. யாரு குறைத்தா? ட்ரிபியூனல் குறைக்கல, உச்ச நீதிமன்றம் குறைச்சிடுச்சு. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் 10 டிஎம்சி அளவுக்கு நிலத்தடி நீர் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா கர்நாடகத்திலும் நிலத்தடி நீர் இருக்கணும்ல, ஆனா அது பற்றி எங்களுக்கு தகவல் தெரியவில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கர்நாடகத்தினுடைய நிலத்தடி நீரை கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனா தமிழ்நாட்டினுடைய நிலத்தடி நீரை கணக்கில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு காவிரியின் பங்கை அவங்க குறைச்சாங்க. என்ன காரணம் சொன்னாங்கன்னா, பெங்களூர் நகரத்தினுடைய குடிநீர் தேவைகளுக்காக நாங்கள் இந்த தண்ணியை எடுத்து கொடுக்கிறோம் அப்படின்னு காரணம் சொன்னாங்க. நம்ம அந்த நேரத்தில் நம்ம தோழர்கள் உயர்நீதிமன்ற வாசல்ல போய் இந்த தீர்ப்பை எரிச்சாங்க. அவ்வளவு ஒரு அநியாயமான தீர்ப்பு. அது மட்டுமல்ல, இந்த தீர்ப்புக்கு மேல மேல்முறையீடெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏன்னா உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. இன்னொன்னு சொன்னாங்க, இந்த தீர்ப்பு 15 வருஷத்துக்கு தான். இந்த ஒப்பந்தம் எல்லாமே எத்தோட முடிஞ்சு போகும்னா 15 வருஷத்துல முடிஞ்சு போயிடும். 2018க்கு பிறகு
2033 சரியா போச்சு. 33க்கு பிறகு நீங்க புதுசா ஒரு ஒப்பந்தம் போட்டாதான் உண்டு, கர்நாடகம் போட்டாதான் உண்டு. இதுக்கு இடையில தான் அவன் வந்து மேகேதாட்டு அணையை கட்டணும்னு மினக்கறான். அவங்க இந்திய அரசு ஒவ்வொன்றா அனுமதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, காவிரி தொடர்பா நடக்குது. இன்னொன்று முல்லை பெரியார், அதுவும் இன்னும் முடிவாகல. முல்லை பெரியாறுல வந்து எவ்வளவு தண்ணீர் தேக்குவது என்பது குறித்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கு. அது காரணம் அந்த பேபி டேம் வலுப்படுத்தப்படலைங்கிறது. பேபி டேமை வலுப்படுத்துவதற்கு கேரள அரசு அனுமதிக்கல. இது ரெண்டு முக்கியமான தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடியான 2 ஆற்று நீர் சிக்கல்கள். இன்னும் பாலாறு இருக்குது, பவானி இருக்கு, அதெல்லாம் சரி. ஆனா இந்த ரெண்டையும் ரொம்ப உயிர் மூச்சா கருதணும். எல்லாத்திலையும் உயிர் மூச்சா கருதுவது காவிரி. என்ன வேடிக்கைன்னா, நானும் திரும்ப திரும்ப எடுத்து பார்த்தேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2026 தேர்தல் அறிக்கையில் காவிரி பற்றி எதுவுமே, காவிரி ஆற்று நீர் சிக்கலை பற்றி எதுவுமே சொல்லல. மொத்தத்துல 2 இடத்துல காவிரிங்கிற பேரு வருது. இந்த அறிக்கையில வந்து 2 இடத்துல பேரு வருது. ஆற்றில் உரிமை தொடர்பா வரல. 9வது தலைப்பு நீர் மேலாண்மை என்பது. இந்த நீர் மேலாண்மை என்பதுல நீரின்றி அமையாது உலகு என்று ஐயன் வள்ளுவர் சொன்னதெல்லாம் சொல்லி, குளந்தொட்டு வளம்பெருக்கிங்கிறது புறநானூறு எல்லாம் சொல்லி அவங்க கடைசியா முடிக்கிறது, கடந்த 5 ஆண்டுகளில் காவிரி டெல்டா பகுதிகளில் 24,833 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூர்வாரும் பணிகள் 459 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறந்த முறையில் நடைபெற்று கடைமடை விவசாயிகள் பயனடைந்தனர். இவ்வளவுதான் காவிரி. 2வது காவிரி பற்றி சொல்ற 2வது இடம் 49வது தலைப்பு சிறப்பு கவனப்பகுதிகள் வளர்ச்சி திட்டம். தொழில் முதலீடுகளை ஊக்குவிக்க விரைவு சாலைகள் அமைத்தல், திருச்சியில் ஏற்றுமதிக்கு தேவையான உலர் துறைமுக கட்டமைப்பு, தூய்மை காவிரி திட்டம் 2030 செயலாக்கம், ஒருங்கிணைந்த சுற்றுலா மேலாண்மை. இதெல்லாம் இவங்க போடக்கூடிய இந்த சிறப்பு கவனப்பகுதிகள் வளர்ச்சி திட்டத்தில் ஒன்று தூய்மை காவிரி திட்டம் 2030. 2030 தூய்மை பண்ணி வச்சோம்னா 2033 தண்ணி வருமாங்கிறதுக்கு யாருக்கும் உறுதி கிடையாது. காவிரியை கைவிட்டு விட்டார்கள்னு பொருள். இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் காவிரியை இனிமேல் நம்மால் வந்து காவிரி உரிமை மீட்க முடியாது. ஏற்கனவே அவங்க காவிரி குடும்பம்னு வச்சு நீங்க மாற்று பயிர்கள் சாகுபடி செய்யுங்கன்னு ஆலோசனை சொன்னாங்க பாருங்க, அது போலதான். அப்ப தமிழ்நாட்டினுடைய உணவு வளம் என்பது பஞ்சத்துக்குள்ளானதுக்கு பிறகு என்ன தொழில் வளர்ச்சி என்ன வந்து நடக்க போகுது? விவசாயத்தில் ஈடுபடுகிற மக்கள் தொகை குறைந்து வேறு துறைகளுக்கு வருவார்கள், ஆனால் அது வளர்ச்சியா இருக்கும். ஆனா விவசாயமே குறைந்து போனால், நாங்க வந்து 2010 காவிரி தீரம் முழுவதிலும் நடைப்பயணம் செல்லும் போது நாங்க பார்த்தது என்னன்னா, அது அறுவடை காலம். அறுவடை காலத்தில் களத்து மேட்டில் அந்த மக்கள்கிட்ட அவங்க பெறக்கூடிய கூலியிலிருந்து நாங்கள் நன்கொடை பெற வேண்டும் என்று போனோம். உண்மை என்னன்னா, எந்த களத்து மேட்டிலும் பெரிய அளவில் அறுவடை நடவடிக்கைகள் இல்லை. அப்படி ஒரு நிலை இருந்துச்சு. இது காவிரியோட பிரச்சனை. 2வது முல்லை பெரியாறு. முல்லை பெரியாறு ஏற்கனவே தெரியும், 151 அடி தண்ணி தேக்கிறது, அது 141ன்னாங்க. மீண்டும் மீண்டும் கேரள அரசு, அது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முன்னணி அரசா இருந்தாலும் சரி, கேரளாவில் இடதுசாரிகள் தலைமையிலான இடது முன்னணி ஆட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களும் பேச்சுக்கே இடமில்லை, சொட்டு தண்ணீரும் கொடுக்க மாட்டோம், அந்த அறையை உடைச்சிட்டு புதுசாதான் கட்டணும் என்ற நிலையில் தான் இருக்கிறேன். இது குறித்து ஏதாவது கட்சிகளுடைய நிலைப்பாடு, இந்த நான் இப்ப மேல சொன்ன மாதிரி இந்த திமுக தேர்தல் அறிக்கையில காவிரி பற்றி ஒரு 2 இடத்துல காவிரிங்கிற வார்த்தை இருக்கு. ஆனால் இந்த முல்லைங்கிற வார்த்தையே முல்லை மறுதல் நெய்தல் சொல்ற இடத்துல இருக்கிறத தவிர முல்லை பெரியாறு அணை பற்றிய எந்த குறிப்பும் இல்லை. இதுதான் யதார்த்தம். இது அவ்வளவு அது பற்றி ஒரு அலட்சியமா இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் என்ன பொருளியல் இது? பாக்ஸ்கான் கொண்டு வர்ற முதலீடும் அமெரிக்காவிலிருந்து துபாயிலிருந்து கொண்டு வர்ற முதலீடும் தான் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையா? அதெல்லாம் வரட்டும், வந்தா நல்லது. ஆனா அதுல நீங்கள் நிபந்தனைகள் போடணும். தமிழ்நாட்டினுடைய தொழிற்கொள்கைக்கு பொருத்தமா அந்த முதலீடு வரணும். அப்ப அது அதிக வேலை வாய்ப்பை அடிப்படையாக கொண்ட தொழிலாக இருக்கிறதா,
தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கிறதா, தமிழ்நாட்டுடைய இயற்கை சுற்றுச்சூழலுக்கு கேடு செய்யாததாக இருக்கிறதா, நாலாவதாக தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீட்டு கொள்கை சமூக நீதி கொள்கைக்கு பொருத்தமா இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். இதுல எதுவுமே இல்லை. நீங்க சாம்சங் வந்தாலும் சரி, பாக்ஸ்கான் வந்தாலும் சரி, ஆப்பிள் வந்தாலும் சரி, அவன் நோக்கியாவை பத்தி இவர் எழுதுறாரு எடப்பாடி பழனிசாமி. நோக்கியாலாம் வந்தாங்க, ஆப்பிள் வந்தாங்க. நோக்கியா ஏன் எடுத்துட்டு போனா? இங்க இருந்து தொழிற்சங்க போராட்டத்தினால போனானா? தமிழக அரசு அதிகப்படியாக அவன்கிட்ட சேமநல கொள்கைகளை வலியுறுத்தினதுனால? எதுவுமே கிடையாது. ஒரு முறை இந்த வெளிநாட்டிலேருந்து இவ்வளவு முதலீடுகள் வரவழைக்கிறீங்களே, இதனால வேலை வாய்ப்பு பெருகி இருக்கா என்று கேட்டபோது கலைஞர் சொன்னாரு, நீங்கள் சென்னை நகர வீதிகளில் பார்க்கவில்லையா, நிறைய நோக்கியா வண்டிகள் போய் வந்து கொண்டிருக்கின்றனவேன்னு சொன்னார். திடீர்னு ஒரு நாள் நோக்கியா போயிட்டான். ஏன்? மாநில அரசு விதித்த வரியை கட்ட மறுத்துட்டான். அவன் இவங்க வரியை கட்ட சொல்லி வலியுறுத்தினதுனால அவன் எனக்கு இந்த தமிழ்நாட்டு முதலீடே வேணான்னு லாபம் முதல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஓடி போயிட்டான். இப்ப இந்த தொழில் நிறுவனங்களுடைய தொழில்கள் மூடப்பட்டதைத்தான் தொழில் வளர்ச்சிக்கான கேடாக இந்த இவர் எடப்பாடி எழுதுறார். இப்ப நமக்கு வேண்டியது முதலீடு என்பது வேலை வாய்ப்பை, தமிழ்நாட்டுடைய இயற்கை சூழல் நலனை பாதுகாக்கக்கூடிய முதலீடுகள் தான் வேணும். இறுதியா நண்பர்களே, ரொம்ப பெரிதாக அடிபடுகிற ஒரு பேச்சு இந்த கடன் பற்றியது. தமிழ்நாடு கடன் பட்டிருக்கிறது. இதை எதிர்கட்சி தலைவர்கள்லாம் சொல்றாங்க. இவங்க யாருமே எதை சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா, இந்தியா பட்டிருக்கிற கடனை பற்றி இவங்க பேச மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாடு எவ்வளவு கடன் பட்டிருக்கு? கடைசியா வந்திருக்கிற கணக்குப்படி 10.71 லட்சம் கோடி. 10 லட்சம் கோடி வச்சுக்குவோம். 2026-27க்குள் இப்ப இருக்கிற கடன் இப்ப 9.6 லட்சம் கோடி 10.7 லட்சம் கோடியாக உயரப்போகிறது. 10.7 லட்சம் கோடின்னு சொன்னா தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தையிலிருந்து வயோதிகர்கள் வரைக்கும், அந்த மருத்துவமனையில் ஐசியூவில் இருக்கிற நோயாளி வரைக்கும் ஒவ்வொருத்தர் தலைக்கு எவ்வளவு கடன்? ஒவ்வொருவருடைய தலைக்கும் 1,30,000 ரூபாய் கடன். 1,30,000 ரூபாய் நம்மளை என்ன நம்பி ஒருத்தன் கடன் கொடுத்துருக்குறாங்கிறது பெரிய விஷயம் தான். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை நம்பி கடன் கொடுத்துருக்கான். இந்த கடன் பல வகையில வாங்கியிருக்காங்க. அதுக்கு அரசு கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்த கடன்கள் எதுக்கு பயன்பட்டு இருக்குன்னா, இந்த அவங்க சொல்லக்கூடிய சேமநல திட்டங்கள் மற்றதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. வேறு பல காரியத்துக்கு பயன்படுத்தியிருக்கலாம். அது ரைட்டு. இப்போ கடனுக்கு அவங்க பொறுப்பேற்கணும், கடனை கட்டணும், வட்டி கட்டணும், சும்மா இல்லை. இந்திய அரசாங்கத்தினுடைய மொத்த கடன் எவ்வளவு? இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா, விஜய்க்கு தெரியுமா இந்திய அரசினுடைய கடன்? அதை பத்தி பேசுவாங்களா? இந்திய அரசினுடைய கடன் 214.82 லட்சம் கோடி. 2027 மார்ச்சுக்குள்ள இந்த அளவு அது எட்ட போகுது. ஏற்கனவே 2000 பழைய கடனாக இருந்தது என்பது மார்ச் 2026 197.18 லட்சம் கோடி. ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு பொருளாக்கத்தினோடு கடனுக்கு இருக்கிற விகிதம் 2027 நிதியாண்டுக்கு 55.6%. அதாவது இவங்க மொத்தம் எவ்வளவு நாட்டில் உற்பத்தி ஆகுதோ அதுல கடன் வர்றது 55%. 2030-31க்குள் இது 50% ஆக்கிடுவோம் என்று அவங்க உறுதி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த வீதத்தை வைத்து பார்க்கும்போது இந்திய அரசும் கடன் வாங்கியிருக்கு, அயல் நாடுகளில் கடன் வாங்கியிருக்கு, உள்நாடுகளில் கடன் வாங்கியிருக்கு. அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. ஆனா தமிழக அரசு வாங்கியிருக்கிற கடனை கேட்கலாம். தமிழக அரசு கேட்போம், கடன் வாங்கி நீங்க என்ன செய்ய போறீங்கன்ட்டு. ஆனால் இந்த கடன்படு நிலையை மேன்மேலும் பெருக்கி கொண்டே போனால் இந்த கடன் சுமை மக்கள் மீது தான் வரும். கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன அப்படின்னு ஜெயரஞ்சன் கேட்கிறாரு. மக்களுக்கு என்ன வந்துருச்சுங்கிறாரு. ஏன் மக்கள் தானே கட்ட போறாங்க? இந்த யாராவது அமைச்சர்கள் அதிகாரிகள் அவங்க குடும்ப சொத்திலிருந்து வித்து கட்ட போறாங்களா என்ன? அதெல்லாம் கிடையாது. அதனால் வேண்டி நமக்கு இந்த கடன் வாங்குவது எங்கே வட்டிச்சல. இன்னொரு பக்கம் பெரிய அளவில் ஊழல். இந்த ஊழலுக்கு இது பெரிய அளவில் உதவுது. இப்போ தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி என்று அதிகமாக பேசப்படுறதுல தனியார் தொழில்துறையினுடைய வளர்ச்சி மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் அரசு அதிகார வர்க்க நிறுவனங்கள் பல அமைப்புகள் இருக்கு. டிட்கோ இருக்கு, எல்காட் இருக்குது, டான்செல் இருக்குது,
இது எல்லாமே அதிகார வர்க்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. தனியா ஒரு ஆய்வு செய்யணும். தமிழ்நாட்டில் அதிகார வர்க்க முதலியம் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கு, அது எந்த அளவுக்கு அரசியலில் பங்கு செலுத்துது, அரசியலை ஆட்டி படைக்குது என்றெல்லாம் பார்க்கணும். இப்போ ஒரே ஒரு கேள்விதான் என்னன்னா, வளர்ச்சி கொள்கை என்பது 2 விதமான வளர்ச்சி கொள்கை இருக்கு. உலக அளவில் சொல்றேன், பொருளியல் துறையில 2 விதமான வளர்ச்சி கொள்கை இருக்கு. ஒரு வளர்ச்சி கொள்கை என்ன சொல்லுதுன்னா, அதை வெறும் முதலாளித்துவ வளர்ச்சி கொள்கை, முதலாண்மை வளர்ச்சி கொள்கைன்னு சொன்னா போதாது. ஒரு கட்டற்ற முதலிய வளர்ச்சி கொள்கை. முதலாளித்துவத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. ஆரம்ப காலத்துல முதலாண்மை என்பது உலகத்தில் அடியெடுத்து வைத்த போது அது ஒரு ஃப்ரீ ட்ரேட் எக்கானமியா வந்துச்சு. லைசன்ஸ் ஃபேர் எக்கானமின்னு சொல்லுவாங்க. தடையில்லா பொருளியல் கொள்கை. நீ போட்டியில யார் முடியுமோ அவன் நிலைக்கலாம், போட்டியில் நிலைக்க முடியாதவன் வீழ்ச்சி அடைவான். அப்ப பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிடத்தான் செய்யும். அந்த பெரிய மீனை இன்னும் ஒரு பெரிய மீன் வந்து சாப்பிடும். அந்த பெரிய மீன்கள் தங்களுக்குள் போட்டியிட்டுக் கொள்ளும். இப்ப சந்தையினுடைய விதி என்பது லா ஆஃப் த ஜங்கிள். இது ஒரு காட்டு சட்டம் தான். இப்படி வரும்போது அந்த முதலாண்மையினுடைய ஒரே ஒரு மோட்டிவ் ஃபோர்ஸ், அதனுடைய உந்து விசை, அதனுடைய ஊக்கம் எதுன்னா லாபம் மட்டும்தான். எதை வேண்டுமானாலும் செய்யலாம் லாபத்திற்காக. இல்ல மக்கள் நலன் என்ன ஆகும் அப்படி நீங்க செய்தீர்களானால், அவங்க முதல் போட்டு தொழில் தொடங்குவாங்க. அந்த தொழிலுக்கு பல துணை தொழில்கள் வரும். அந்த தொழிலினுடைய விற்பனை பண்டங்கள் நிறைய வரும். அது கடைகள் பெருகும். அதே போல இந்த தொழில வேலை செய்வதற்கு நிறைய தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும். எனவே என்ன வரும்னா, நீங்க பெரிய முதலாளர்கள் கையில் கொட்டி குவிக்கிற அந்த பணம் அது ஒரு மழை நீர் கூரையிலிருந்து வடிவது போல ட்ரிக்கிள் டவுன் தியரின்னு பேர். அது சொட்டு சொட்டாக இறங்கும். அதன் மூலம் மக்கள் பயனடைவார்கள். இதுதான் மக்கள் பயனடைவதற்கான வழி. அமெரிக்காவில் வந்து மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அவன் போர் விமானங்கள் தயாரிக்கிறான், தாங்கிகள் தயாரிக்கிறான், பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தயாரிக்கிறான், ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் தயாரிக்கிறான். ஐயோ, இதெல்லாம் அழிவு கருவிகள், இது எவ்வளவு பேரை கொண்டுடும். நம்ம ஊர்ல இருந்து சண்டைக்கு போறவன் எவ்வளவு பேர் செத்துருவான், எல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஆனா போயிங் நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய தொழிலாளி இந்த காசை வாங்கிட்டு போய் டாக்டருக்கு ஃபீஸ் கொடுப்பான், பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துல கட்டணம் கொடுப்பான், கடையில போய் நம்ம பீர் வாங்கி குடிப்பான். இதெல்லாம் வந்து இதன் மூலமாக என்ன வருதுன்னா, அந்த பெரிய முதலாளிக்கு கொடுக்கப்படுகிற பணம், அவன் போடுகிற முதலீடு கொஞ்சம் கொஞ்சமாக வடிந்து சொட்டு சொட்டாக நீர் இறங்கி கடைசி மனிதன் வரைக்கும் இது போய் சேரும். இன்னும் கடைசியா வந்து வேலை இழந்து வீடு இழந்து சாலையோரத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இது போயிடும். இதுதான் வந்து ட்ரிக்கிள் டவுன் தியரி. இன்னொரு தியரி என்ன, இதுக்கு நேர் மாறாக, எல்லாவற்றிலும் மனிதன் முக்கியமானவன். கியூபாவில் வந்து 59 புரட்சிக்கு பிறகு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளை கூட மூடிட்டு கூட எல்லா மனிதர்களையும் எழுத படிக்க தெரிந்தவர்களாக்கணும் என்று லிட்ரசி, எக்ஸ்பெடிஷன் ஆஃப் லிட்ரசி, கல்வி அறிவு படையெடுப்பு, எவனுமே தற்குறியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓராண்டு ஈராண்டு புதிய அரசு ஒரு பெரிய முயற்சி எடுத்த போது, மற்ற வளங்களை எல்லாம் அவங்க அதுக்கு செலவிட்ட போது காஸ்ட்ரோ சொன்னார், எல்லா வளங்களையும் விட உயர்வானது மனித வளம். அந்த மனித வளத்திற்கு கல்வி வேணும். மனித வளத்தை பெருக்கி விட்டால் மற்ற வளங்கள் இல்லை என்றால் அதெல்லாம் நிறைவு செய்யலாம். ஆனா மனித வளத்தை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னார் பாருங்க. அந்த மனித வளம் வேண்டும் என்றால் மனிதனை எல்லா வளர்ச்சிக்கும் மையமாக்குவது, மனிதனுடைய தேவைகளை மையமாக்குவது. அதற்கேற்ப நீங்கள் ஒரு நாட்டில் கட்டுப்படுத்தப்பட்ட முதலீடை, கட்டுப்படுத்தப்பட்ட தொழில் வளர்ச்சியை, சுற்றுச்சூழலுக்கு பாதகம் இல்லாமலும் தொழிலாளியினுடைய நலனுக்கு பாதகம் இல்லாமலும் உரிமைக்கு பாதகம் இல்லாமலும் இதையெல்லாம் அனுமதிக்கலாம். இதுதான் வந்து சேமநல பொருளாதாரம். இப்ப இந்த ட்ரிக்கிள் டவுன் தியரியா அல்லது வெல்ஃபேர் எக்கானமியா என்ற ஒரு போராட்டத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? தமிழ்நாட்டினுடைய நீண்ட மரபின்படி, உலகெங்கும் இருக்கிற போக்குகளின்படி இவங்க கொண்டு வந்து ஒரு எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் அமைச்சாங்க பாருங்க. இந்த கவுன்சில்ல இடம்பெற்ற அறிஞர்கள் தமிழ்நாட்டினுடைய நிலைமையை வெகுவாக போற்றி எழுதியிருக்கிற அமர்த்தியா சென், ஜீன் ட்ரீஸ் போன்றவருடைய எதிர்பார்ப்பு, அவற்றின்படி ஒரு பொருளியல் கொள்கையை கடைபிடிக்கணும்னா
இந்த வளர்ச்சியை இவங்க பில்லியன்களிலும் ட்ரில்லியன்களிலும் அளப்பதை விட்டுவிட்டு அந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டேன்னு சொன்னாரு அண்ணா. அந்த ஏழையே இல்லாம போகட்டும், அவன் சிரிச்சுக்கிட்டும் ஏழையா இருக்க வேண்டாம். சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஏழை தான், அழுதுகிட்டு இருந்தாலும் ஏழை தான். அந்த அளவுகோலை இந்த அரசு எடுத்துக்கொண்டால் நீங்க சொல்லக்கூடிய திராவிட மாடல், சமூக நீதி மாடல், இதுக்கெல்லாம் அர்த்தம் உள்ளதா இருக்கணும். ஆனா இவங்களுடைய லட்சியமாக எதை வச்சிருக்கிறாங்கன்னா, இந்த $1 trillion எக்கானமி, 3 ட்ரில்லியன் டாலர் எக்கானமி, அது டாலர் கணக்கில். ஒரு ட்ரில்லியன் சொன்னா 1000 பில்லியன், அதாவது அத்தனை லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி. இந்திய அரசு ஏதோ ஒரு 5 லட்சமோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இது $1 trillion எதை வச்சு கணக்கிட போறாங்க? மொத்த முதலீடுகள், அவ்வளவுதான். எத்தனை கோடி பேருக்கு அது வேலை கொடுக்க போகுது, எத்தனை பேருக்கு இது கொடுக்க போகுது. இப்போ நிலப்பசி என்பது ஒரு பக்கம் இருக்கு. 2006 தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த ஒரு உறுதிமொழி, இது விவசாய தொழிலாளி ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம். கலைஞர் அறிவித்த ஒரு தேர்தல் அறிக்கை. அதை கூட அன்னைக்கு தேர்தலில் கதாநாயகன்லாம் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. அப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் அதிகாரிகள்ட்ட எல்லாம் கேட்டோம், தமிழ்நாட்டில் அவ்வளோ நிலம் இல்லை, ஒவ்வொரு விவசாய தொழிலாளிக்கும் 2 ஏக்கர் கொடுக்குற அளவுக்கெல்லாம் நிலம் இல்லைன்னு சொல்லி அந்த திட்டத்தை கைவிட்டாங்க. அதனால இப்போ கூட நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் கொடுத்திருக்கிற உறுதிமொழிகள் எல்லாம் காப்பாத்துறீங்களா இல்லையான்னு அளவு பார்க்கறதுக்கு எதிர்கட்சிகள் இருக்காங்க. இப்ப நம்ம நோக்கம் அது அல்ல. நமக்கு எது சரியான வளர்ச்சி கொள்கை, எது தொழிலாளிக்கு, உழவனுக்கு, ஒடுக்குண்ட மக்களுக்கான வளர்ச்சி கொள்கை, அதை கடைபிடிக்கிறீங்களான்னு கண்காணிக்க வேண்டியிருக்கு. அதை கண்காணிப்பதற்கு என்ன தேவைன்னா, நல்ல குடியாட்சிய உரிமைகள் வேணும், தொழிற்சங்க உரிமைகள் வேணும், உழவர்களுக்கான போராட்ட உரிமைகள் வேணும். அதனால்தான் நம்ம முதல் கோரிக்கையாக என்ன எழுப்பினோம்னா, மனித உரிமை சார்ந்த ஒரு காவல் கொள்கையை அரசு வகுக்கணும்னு சொன்னோம். அதை பத்தி அவங்க எதுவுமே, அவங்க அறிக்கைகள் எல்லாம் அதை பத்தி எதுவுமே இல்லை. அதே போல இந்திய அரசினுடைய நம்ம பாரிசத்தை எதிர்க்கிறோம்னா, அது அடக்குமுறை சட்டங்கள் வழியாக இயக்குது. உப்பா போன்ற சட்டங்களை எதிர்த்து நிலைப்பாடு எடுக்கணும் என்று கேட்டோம். நம்ம ஒரு 30 கோரிக்கைகள் நான் வெளியிடுறேன், இதுல படிக்கலாம், நீங்க தாடிமடல்லையோ அல்லது முகநூல்லையோ போடலாம். ஆனால் அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுவதற்கு அந்த அரசு பயன்படணும் என்று நம்ம விரும்புகிறோம். யார் அரசுக்கு வர்றான்னு இப்போதான் ஏழுமலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதில் எக்ஸிட் போலில் பார்த்துட்டு இருக்கிறாரு, தெரியல. நம்ம இப்போ முடிச்சுட்டு தெரிஞ்சுக்குவோம். இதோடு நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல் பொருளியல் என்பதை நம்ம முடிவு கொண்டு வர்றோம். அடுத்த வாரத்தில் நம்ம வேறு தலைப்பில் சந்திப்போம். திங்கட்கிழமை செய்தி அரசியலில் சந்திப்போம். நன்றி தோழர்களே. இந்த நிகழ்ச்சி அரசியல் வகுப்புங்கிற பக்கத்துல நேரலையில போடப்பட்டிருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ஏழுமலை, நீங்க தொடங்க, சொல்றது சொல்லுங்க. என்ன வந்திருக்கு எக்ஸிட் போல்? வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. என்னங்க விரும்பவில்லை? ரைட்டு, சொல்லுங்க. சரி, அது இந்த பட்டிமன்ற பேச்சு மாதிரி. சரி, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு அரசு, மாநில அரசு அதனுடைய ஆற்றலுக்கு உட்பட்டு ஒன்றிய அரசியல் கொள்கை எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனுடைய நிதி வளம் எல்லாத்தையுமே ஒன்றிய அரசு குறைஞ்சிருச்சு. கலெக்ஷன் ஆகிறதுடைய பங்கை கொடுக்க மாட்டேங்குது. விலைவாசி என்பது ஒன்றிய அரசு கொள்கையில் முடிச்சிருவேன். இயற்கை வளத்தை எல்லாம் பயன்படுத்தி அவங்களுடைய